செட்டிநாடு ஸ்டைல் எக் பெப்பர் ஃப்ரை செய்யலாமா? பேனில் 1 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மல்லி, ஒரு வரமிளகாய், சின்னதாக ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா போட்டு பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் வந்து 2 ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதுவும் நல்லா பொன்னிறாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 1/2 தக்காளி வந்து நான் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு செக் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ஒரு மாதிரி கெட்டியாக திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற எக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக திருப்பி போடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்து அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு எக் பெப்பர் ஃப்ரை ரெடி. இது எல்லா ரைஸோடையுமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸோடையும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.